Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. 2024 அவங்க பிஜேபி தலைவர் நட்டா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் இனிமேல் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொன்னார். அப்பயே அவங்களுக்குள்ள அந்த இருக்க மோதல் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சது. தன்னை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துவதை மோடி விரும்பவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக வெளி உலகிற்கு நட்டா அவர்கள் தெரியப்படுத்தினார். இது மோடிக்கு நெருக்கடி முற்றுகிறது. அவர் ஓய்வு பெறுகிறாரோ இல்லையோ அவருடைய தலைமைக்கான நெருக்கடி முற்றுகிறது என்பதுக்கு சமீபத்திய உதாரணம் இப்போ நேற்றைக்கு ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய 50% வரி விதிப்பு. வட இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா ஓட்டர்ஸ் மத்தியில் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே மோடியோட செல்வாக்கு என்பது பெரிய அளவில் குறையலன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் மோடியை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருவீங்க? ஆர்எஸ்எஸ் சொல்பவர் தான் பிஜேபி தலைவராக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. முடியாது, நான் சொல்பவர் தான் வர வேண்டும் என்று மோடி சொல்லியிருக்கார். 3 சித்தாந்தங்கள் இந்திய அரசியலில் மையப்புள்ளியாக இருக்கின்றன. நம்ம அப்படி பார்த்தோம்னா, ஒன்று ஆர்எஸ்எஸ் 25இல் தோன்றிய ஆர்எஸ்எஸ், அதே 25இல் தோன்றிய கம்யூனிஸ்டுகள், அதே 25இல் தோன்றிய திராவிட இயக்கம், அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய காங்கிரஸ் இயக்கம். ஸோ இந்த 4 சித்தாந்தங்கள் தான் இந்திய அரசியலோட மைய நீரோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர் பவர்ஃபுல்லாக வரதை பிஜேபியில் அமித்ஷா, மோடி விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த தப்பை அத்வானியும் வாஜ்பாயும் செய்ததோட விளைவை அவங்களும் அனுபவிச்சாங்க, பிஜேபியும் அனுபவிக்குது. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மணி சார் நம்மிடையே இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடம் முன்வைக்கின்றோம். பாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். மோடியுடைய பின்பம் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், உலகமே மோடியை கொண்டாடுது, ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய பின்பம் இந்திய அரசியலில் சரியுது அப்படிங்கிற டாக்கெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கு. அவருடைய ஏஜை பற்றிலாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் அவருக்குமே பிரச்சனை போயிட்டு இருக்குது. மோடி இனிமேல் தொடர்வாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இது 2024 தேர்தல்களுக்கு பிறகே பேச ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். ஏன்னா 2024 அவங்க பிஜேபி தலைவர் நட்டா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் இனிமேல் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொன்னார். அப்பயே அவங்களுக்குள்ள அந்த இருக்க மோதல் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சது. தன்னை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துவதை மோடி விரும்பவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக வெளி உலகிற்கு நட்டா அவர்கள் தெரியப்படுத்தினார். என்ன நடந்தது? அப்போ ஆர்எஸ்எஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ், ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணால் தான் பிஜேபியில் ஜெயிக்க முடியும். அவர்கள் தேர்தலில் வேலை செய்யல. உத்தரப்பிரதேசில் கணிசமான தோல்வியை சந்தித்தாங்க. மோடி 1.0 2.0ல் 282 303 வாங்கினவங்க 240 சீட், 32 சீட்டு துண்டு விழுந்து மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதியே 2 தரப்பும் வீழ்ச்சிக்கிட்டாங்க. 5ஆம் தேதியிலேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷன்லையும் ஹரியானாலையும் ஜெயிச்சாங்க. தங்களுடைய தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்ள எப்பொழுதுமே தயங்கியதில்லை என்பதற்கு அது ஒரு காரணம். ஆனால் ஆர்எஸ்எஸ் மோடியை பெரிய அளவில் கட்டுப்படுத்துவதை மோடியும் அமித்ஷாவும் விரும்பவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும், அது வெளியில் தெரிய ஆரம்பித்ததுன்றது இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது 75 வயதானால் அரசியலில் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொன்னது மோடிக்கானது என்று தான் புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேற எந்த கட்சியிலுமே இந்த ஓய்வு பெறுவதற்கான வயது என்ற கான்செப்ட் பேசப்பட்டதே கிடையாது. பிஜேபி மட்டும் தான் பேசுறாங்க. பிஜேபி மட்டும் தான் பேசப்படுறது. ஏன்னா இதை மோடியும் கொண்டு வந்தது தானே. மோடியுமே அது வாய்மொழியா ஒழி எழுதப்பட்ட விதிகள் எதுவும் கிடையாது. தன்னை எதிர்த்த, தனக்கு போட்டியாளராக இருந்த எல்லாரையும் ஓரங்கட்டணும்னு அவர் கொண்டு மார்கதண்ட மார்ஷல்னு கொண்டு அத்வானியை, முரளி மனோகர் ஜோஷியை, இவங்களெல்லாம் ஓரங்கட்டினார். அப்புறம் அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் இவங்கெல்லாம் செத்தே போனாங்க. ஸோ இது அவருக்கு எல்லாமே காலம் கைகூடி வந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு அவருக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் 17 மோடிக்கு 75 வயதாகிறது. செப்டம்பர் 11 மோகன் பகவத்துக்கு 75 வயதாகிறது. 2 அமைப்பிலுமே ஓய்வு பெறும் வயதுன்னு கான்செப்டே கிடையாது. ரிட்டன் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஒரு வாய்மொழி வார்த்தை தான் அது. அவ இந்த நெருக்கடி ஏற்கனவே மோடிக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ஸை ஓரங்கட்டுகிறார், ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியிலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்ற கருத்து ஏற்கனவே 10 ஆண்டுகளாக இருந்தது தான். கொள்கை அளவிலேயே கூட ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி அவர் போகிறாரு, பல விஷயங்கள் அவர் போகிறாரு அப்படின்லாம் ஒரு கருத்து நிலவியது. மோகன் பகவத்தோட அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அது மேலும் வலுப்பெற்றது. ஆனால் அது மோடியை குறித்து அல்ல என்று அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு இதே கருத்தை சொல்லும்போது விளக்கம் கொடுத்த மோகன் பகவத் கடைசியாக பேசின பேச்சுக்கு பிறகு அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. அது ஒன்று. இது
பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. வந்து மோடிக்கு வந்து நெருக்கடி முற்றுகிறது, அவர் ஓய்வு பெறுகிறாரோ இல்லையோ அவருடைய தலைமைக்கான நெருக்கடி முற்றுகிறது என்பதுக்கு வந்து சமீபத்திய உதாரணம் இப்போ நேற்றைக்கு ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய 50% வரி விதிப்பு. அது மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21 நாள் அமலுக்கு வந்துருட்டார் அவர். அப்போ இந்த சிக்கலை மோடி எப்படி சமாளிக்க போறாரு? இது மிகப்பெரிய நெருக்கடியை இந்திய ஏற்றுமதிகளுக்கு கொடுக்க போகிறது. மோடி அவர்கள் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஏப்ரல் 7ஆம் தேதி பகல் 1 மணிக்கு பேசி கொண்டிருக்கிறோம். காலை 10 மணிக்கு டாக்டர் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவில் பேசிய மோடி மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவின் வர்த்தகத்துறை, இந்தியாவின் வேளாண் துறை, இந்தியாவின் குறிப்பாக பால் பொருள் உற்பத்தி, கால்நடை பொருட்கள் உற்பத்தி, அதாவது டெய்ரி ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சரை வந்து திறந்து விடணும்னு அமெரிக்கா வந்து பெரிய அளவில் வந்து இன்றைக்கி நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மறைமுகமாக மோடி என்ன சொல்கிறாருன்னா, எந்த கட்டத்திலும் இந்திய விவசாயிகளுடைய, இந்திய கால்நடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், தேவைப்பட்டால் அதற்கு நானே பலியாவேன். அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் மோடி. இப்போ மோடியோட தலைமைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால் வெறும் வயதை மட்டும் வைத்து கடந்த சில மாதங்களாக பேசப்பட்டது. ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கைகளாக மேலும் அதிகப்படியான ஒரு நெருக்கடியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஸோ வரும் நாட்கள் சவால் மிகுந்தவை தான் எனக்கு தோணுது. பட் என்னுடைய ஒரு பார்வை என்னென்னா, 2029 வரையில் மோடியை பிஜேபி கைவிடாது, RSSம் கைவிடாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் பிஜேபிக்கு மோடி என்பவர் வாராது போல வந்த மாமணி. மோடி இல்லைன்னா பிஜேபி வெறும் 150 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோன்னு நிஷிகாந்த் துபேன்ற அந்த பிஜேபி MP, உத்தராகண்ட் MP பேசுகிறார். ரொம்ப மோசமாக பேசக்கூடிய, ரொம்ப மதவெறி கொண்ட பேச்சுக்களை, ஹிந்துத்துவா வெறி கொண்ட பேச்சுக்களை, நாடாளுமன்ற உள்ளேயும் வெளியிலையும் பேசக்கூடிய அந்த நபர் 10 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நிஷிகாந்த் துபே சொல்லுகிறார், மோடி இல்லை என்றால் பிஜேபி 150 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான கருத்து. அந்த நிஷிகாந்த் துபே என்பவர் ஒரு மதவெறி கொண்ட ஒரு பிஜேபி MP-யாக இருந்தாலும் அவர் சொல்கிற கருத்து ஃபேக்சுவலி கரெக்டு நான் நம்புகிறேன். மோடி ஃபேக்டர் இல்லைன்னா 150 சீட்டு தான் பிஜேபி வந்திருக்கும். இட் இஸ் நாட் RSS அண்ட் பிஜேபி, இட் இஸ் த மோடி. அதுதான் வந்து அவங்களை இன்னைக்கு காப்பாற்றிருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக அதாவது இந்துத்துவாவை நோக்கி இந்திய அரசியல் நகர்ந்தாலும் அவர்கள் வந்து இன்றைக்கு கோலோச்சுவதற்கு காரணம் மோடி ஃபேக்டர். தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நாம் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஜூனியர் விடனில் கூட அதுதான் கவர் ஸ்டோரி, சரிகிறதா மோடி பிம்பம்ன்றது. அது சரியுதுன்னா மோடி இன்னொன்று சார், அதாவது RSSை பொறுத்த வரைக்கும் பொன்முட்டையிடுற வார்த்தை தான் அவங்க விரும்புவாங்க. அந்த வாத்து இனிமேல் பொன்முட்டை இடாதுன்னா வெட்டி போட்டுருவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மோடியோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து அவர் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறார். தன்னை பற்றிய பிம்பத்தை வந்து அவர் இன்னமும் வந்து அப்படியே கட்டமைச்சு தான் வந்திருக்காரு. வட இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவா ஓட்டர்ஸ் மத்தியில் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து மோடியோட செல்வாக்கு என்பது வந்து பெரிய அளவில் குறையலன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் மோடியை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருவீங்க? ஒரு ஆல்டர்னேட்டுங்கிறது பிஜேபிலையும் இல்லை, மோடிக்கு ஈக்குவலாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஐடியாலஜி ஆபத்தானது. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அதை தொடர்ந்து 3 தேர்தலாக நிராகரிக்கிறாங்க. திரும்ப பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்குடைய அந்த செல்வாக்கு என்பது மோடி எதிர்ப்பாளர்களும் பிஜேபிக்கு உள்ளேயோ வெளியிலையோ, குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பாளர்கள் விரும்புவது போல சரியவில்லை. அதனால் இன்னைக்கு இன்னும் கரெக்டாக 4 வருஷம் இருக்குது. இந்த 4 வருஷத்துக்கு அவங்க மோடியை மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா குரூஷியல் எலெக்ஷன்ஸ் வருது. இப்போ அடுத்த பீகார் எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி, அதுக்கு பிறகு 27 வந்து UP. கண்டிப்பாக மோடி அவங்க கை வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் பிஜேபி தலைவரை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக தேர்ந்தெடுக்காமல் அவர்கள் தடுமாறுவதற்கு காரணம் RSS சொல்பவர் தான் பிஜேபி தலைவராக வேண்டும் என்று RSS விரும்புகிறது. முடியாது, நான் சொல்பவர் தான் வர வேண்டும் என்று மோடி சொல்லிக்கிறார். மோடி அமித்ஷாவும் இந்த விஷயத்தில் ஒரே நேர்கோட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு எவ்வளோ பெரிய கட்சி அதோட தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க முடியலன்னா எவ்வளோ அசிங்கங்க அவங்களுக்கு. அப்போ அது ஏன் வருது? ஆகவே இது ஒரு ஐடியாலஜி. RSSன்றது ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு உட்பட்டு இருக்கவங்க தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இனிமேல் கடந்த வரும் காலங்களில் அவங்களுக்கு கிடைக்குமான்றது தெரியாது. அந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சு. மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து அவங்கள பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் 1000 குறைகள் மோடிக்கிட்ட இருந்தாலும் வராது போல வந்த மாமணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களோட 3 முக்கியமான கொள்கைகளான ராமர் கோயில் 370 நிறைவேற்றிட்டாரு. யூனிஃபார்ம் சிவில் கோடை நோக்கி இந்தியா பயணப்படுது, சில மாநிலங்களில் அமல்படுத்திட்டாங்க. 2வது முக்கியமான விஷயம், இந்த ராமர் கோயில் 370 யூனிஃபார்ம் சிவில் கோடை தாண்டி, இது முக்கியம், இதை தாண்டி
ஹிந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலோட மையப்புள்ளியாக மாற்றினதுல மோடியோட ரோலை யாருமே மறுக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பண்ணிட்டாரு. அதாவது மற்ற கட்சிகள் கூட, ஹிந்துத்துவாவை விரும்பாத மற்ற கட்சிகள் கூட இன்னைக்கு மக்களவை தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும், தட் இஸ் லோக்சபா அண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், நான் ஹிந்துஸுக்கு ஓட்டு கொடுக்கக்கூடியது, நான் ஹிந்துஸுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய, டிக்கெட் கொடுக்கக்கூடிய நிலைமைன்றது ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களும் கையில் எடுத்துட்டாங்க, யூபிலையும் கையில் எடுத்துட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு சில இடங்களில் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாதனை என்பது மோடியால் தான் சாதிக்கப்பட்டது. தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், சில திட்டங்களை நிறைவேற்றலாம், சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவாக ஹிந்துத்வாவை இந்தியன் பாலிடிக்ஸோட மைய நீரோட்டமாக, இந்துத்துவாவை இந்திய அரசியலின் மைய நீரோட்டமாக மாற்றிய பெருமை என்பது, சாதனை என்பது மோடிக்கு தான் பொருந்தும். அவங்க கோணத்திலேருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி அதை இழக்க விரும்புவாங்க? ஆகவே மோடியை நகர்த்துவது அவ்வளவு சுலபமானதல்ல. ஆனால் அதே நேரத்தில் மோடியும் சில காம்ப்ரமைஸை நோக்கி நகர்ந்தே தீர வேண்டும் என்ற கட்டத்தில் தான் இருக்கிறார். இது வரும் நாட்களில் சவால் மிகுந்தவையாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் 29 வரையும் மோடியை அவர்கள் தொடமாட்டார்கள், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் மோடிக்கான நெருக்கடி இப்போ எப்படி முத்துதுன்னா, இது வெளியிலேருந்து வருது தாக்குதல். ட்ரம்ப்பால் வரக்கூடிய இந்த சிக்கல்கள் வரும் நாட்களில் மோடியோட இந்த 12 ஆண்டு கால மோடியோட பிரதமர் வாழ்க்கையில் மோடிக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், மோடியோட மிகப்பெரிய சிக்கல் ட்ரம்ப் இப்போ போட்டிருக்கக்கூடிய வரி விதிப்பு. இதை அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்து தான் மோடியோடைய அரசியல் எதிர்காலம் பிஜேபிக்கு உள்ளேயும் வெளியிலையும் இருக்குது. ஏன்னா அவருடைய சேலஞ்ச் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமைக்கான சேலஞ்ச் வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்தே வருது. ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்து பிஜேபிக்குள்ளேருந்து வருது. ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும், அது அந்த அளவுக்கு அவ்வளோ சுலபமாக ஆர்எஸ்எஸ்ஸை மீறி நீ போயிட முடியாது. விட்டு கொடுத்துட்டு போகிற நிலைமையிலும் ஆர்எஸ்எஸ் கிடையாதுங்க. தாண்டி நீ போகிற ஐடியாலஜி, அது தனிநபர் சார்ந்ததில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 3 சித்தாந்தங்கள் இந்திய அரசியலில் மையப்புள்ளியாக இருக்கின்றன. நம்ம அப்படி பார்த்தோம்னா, ஒன்று ஆர்எஸ்எஸ், 25இல் தோன்றிய ஆர்எஸ்எஸ், அதே 25இல் தோன்றிய கம்யூனிஸ்டுகள், அதே 25இல் தோன்றிய திராவிட இயக்கம், அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய காங்கிரஸ் இயக்கம். ஸோ இந்த 4 சித்தாந்தங்கள் தான் இந்திய அரசியலோட மைய நீரோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்கள் ஒரு வலிமையை தற்காலத்தில் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்னதான் ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தனிமனித ஆளுமையும் மிக முக்கியமானது. அது வாராது போல வந்த மாமணி அவங்களுக்கு மோடி. அதனால் மோடியை அவர்கள் நான் அறிந்த வரையில் மாற்ற விரும்ப மாட்டார்கள், மாறாக கட்டுக்குள் கொண்டு வர விரும்புவார்கள். They don't want to change Modi, but they want to tame Modi. அதை அவர்கள் செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். மோடியோட 12 ஆண்டு காலம், மீண்டும் சொல்லுகிறேன், அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் ட்ரம்ப்பால் இன்று இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அதை இன்னைக்கு காலையிலேயே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அந்த விக்டிம் கார்டை அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்ம அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஜேபி நட்டாவுக்கு ஆல்டர்னேட்டாக ஆர்எஸ்எஸ் யாரை தான் விரும்பிட்டு இருக்குது. அப்போ இவங்கள தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறப்ப தர்மேந்திர பிரதானோடைய பேர்கள்லாம் அடிபடுது. இந்த மாதிரி எத்தனை பேரை ஆர்எஸ்எஸ் முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்க? சார், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியாது சார். இண்டிவிஜுவல்ஸை பற்றி அவங்க யாருக்கு ஆர்எஸ்எஸ் உள்ள யாரோட பேர் இருக்குன்றதுலாம் எனக்கு உண்மையிலே தெரியல. ஒருவேளை அகில இந்திய தலைவரை அவங்க தீர்மானிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னா மோடியோடைய சரிவுங்கிறது கன்ஃபார்ம் தானே அன்றைக்கி அரசியலில்? சார், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சரியான புள்ளியை நோக்கி இப்போ தான் நகர்றீங்க. அதாவது தலைவர் பதவி காலியாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது பிஜேபியில். போன் ஆஃப் கன்டென்ஷன் மோடி சொல்கிறத ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கல, ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மோடி அமித்ஷா ஏற்றுக்கல. அஃப்கோர்ஸ் மோடி அமித்ஷா 2 பேரும் ஒன்று தான். இப்போ இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்து மோடியின் அரசியல் எதிர்காலம் இருக்கலாம், கண்டிப்பாக அது உண்மை. மோடிக்கு விரும்பாத ஒருவரை ஆர்எஸ்எஸ் திணித்து வேறு வழி இல்லாமல் மோடி அதை ஏற்றுக்கொண்டால் மோடியோட அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் சரிவாக அது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2014 ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் பிஜேபி பிரசிடெண்ட்டாக அமித்ஷாவை கொண்டு வந்தாங்க 5 வருஷம். அதுக்கு பிறகு 19 அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆனோடனே நட்டாவை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி மோடிக்கு தோதானவர்கள் வராமல் வேறு யாராவது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடியவர்கள் வந்தால் மோடியோட எதிர்கால அரசியலில் இஸ் நவ் 75. ஏன்னா வரும் நாட்கள் மோடிக்கு சவால் நிறைந்தவை, ரெண்டுமே டவுன்ஃபால். அதாவது நீ 75 வயசுக்கு மேலே உனக்கு என்னத்துக்கு பதவின்ற குரல் அதிகமாகவே ஒலிக்க ஆரம்பிக்கும். ஹெல்த் வைஸும் கண்டிப்பாக அவர் கீழே தான் போவார். அப்போ அந்த சவால் அவர் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு பிஜேபிக்குள்ளே தனக்கு தன்னுடைய சாய்ஸ் லீடராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு கஷ்டம். அதாவது பிஜேபி பிரசிடெண்ட்டாக மோடியோட சாய்ஸ் வராமல் ஆர்எஸ்எஸோட சாய்ஸ் மோடியோட டவுன்ஃபால் ஸ்டார்ட்னு நம்ம நம்பலாம். ஆனால் அப்போ கூட அந்த ப்ராசஸ் 29 வரைக்கும் இருக்கும்.
அவ்வளோ சுலபமாக. அதனால தான் இப்போ ஒரு பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எ பர்சன் லைக் மோடி, நீங்கள் உளவியல் ரீதியாக மோடியை பகுப்பாய்வு செய்வீர்களே, ஆனால் அதான் நீங்கள் வந்து மோடியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, சைக்கோ அனாலிசிஸ் சொன்னாங்க, ஒவ்வொரு தலைவரை பற்றி நீங்கள் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா, ஃப்ராய்டியன் லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, உளவியல் பகுப்பாய்வு பண்ணிங்கன்னா, மோடி மாதிரி ஒரு லீடர்கிட்ட வந்து நீங்கள் பவரை கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதில் தான் இப்போ ஆர்எஸ்எஸும் வந்துட்டு இதாகிட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் பவரை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். எ கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அ ரிலாக்ஸ்டு மோடின்னு வயரில் ஒரு ஆர்டிக்கலே வந்தது. அதனால தான் இப்போ மோடிக்கான ஒரு பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி பிரசிடென்ட் ஆகிட்டு மோடியோட சாய்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மோடி பிரசிடென்ட் ஆவார்னா அதோட அர்த்தம் வந்து மோடி பிரசிடென்ட் இல்லை, இந்தியன் சிஸ்டம் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு போகுது. நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே மோடியை பிரசிடென்ட் ஆகிட்டு மோடியோட சாய்ஸாக இருக்க அமித்ஷாவையோ அல்லது வேறு யாரையோ கூட நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா மோடி அவங்க காலி பண்ணுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் பவர் அதிகம், பிரசிடென்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் தன்கருக்கு நடந்தது நாளைக்கு மர்முக்கு நடக்கும், யாருக்குன்னா நடக்கலாம். ஸோ மோடி பிரசிடென்ட் ஆகிறாருன்னா அது இந்தியன் சிஸ்டம் பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு போகுதுன்னு அர்த்தம். அது அவ்வளோ சுலபமானது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மோடியை டேம் பண்ணுறதுக்கு ஏன் வந்து பிஜேபி பிரசிடென்ட் வந்து போஸ்ட் இவ்வளோ நாள் காலியாக இருக்குன்னா, மோடியை வந்து டேம் பண்ணுறது கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றது நம்ம எல்லாரையும் விட ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவங்க வந்து தங்களுடைய ஆளை வந்து கொண்டு வரணுன்றாங்க. இது மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியுன்றதுனால தான் அவர் அதை விட மறுக்கிறார். பட் இது ஒரு நெருக்கடியை நோக்கி நகருது. பட் எப்படி இருந்தாலும் 29 வரைக்கும் மோடி நீடிப்பார், இயற்கையின் அருள் இருக்கும் வரையில், வேற ஏதாவது நடக்காத வரையில். அங்கே ஆங்கிலத்தில் சொன்னால் அன்லெஸ் ஆர் அன்டில் நேச்சர் பிளேஸ் அ ரோல். இதை யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுல என்னோட பாயிண்ட் வந்து 29 வரைக்கும் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத ஆர்எஸ்எஸ் யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா பல ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு சார். சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு மோடி கண்ட்ரோலில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இல்லை. மோடியை வீழ்த்தணுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. மோடியை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நகர்த்த முடியும். அதுக்கு மோடியின் ஒத்துழைப்பும் ஓரளவாவது தேவை. மோடியின் ஒத்துழைப்பு ஓரளவாவது இல்லாமல் மோடியை நீங்கள் நகர்த்த முடியாது. இல்லை பர்சன் லைக் மோடி அவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. எல்லா தலைவர்களோட உளவியல் பகுப்பாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தகைய தன்மை கொண்ட தலைவர்கள் வந்து கடந்த காலங்களில் வரலாறுல வந்து ஒன்று இயற்கையின் அருளால் அவர்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அல்லது வந்து வேறு மாதிரி நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் அது வந்து பொருந்தும்ல. வயசு அப்படிங்கிற விஷயம் 75 அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு பொருந்தாது. ஆர்எஸ்எஸ்க்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க 80 வயசு 90 வயசு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த ஸ்பீச்சை 2 மாதத்துக்கு முன்னால் மோகன் பாகவத் கொடுக்கும்போது அரசியல் தலைவர்களுக்கு தான் சொன்னாரே ஒழிய ஆர்எஸ்எஸ்க்குன்னு சொல்லலை. ஏன்னா தன்னை வந்து அரசியல் இயக்கமாக அது என்றைக்குமே சொல்லிக்கொள்ள அது ரைட், ஓகே, அது வந்து ஒரு ஐடியாலஜி இதான் வந்து இருந்து. ஏன்னா தன்னை அரசியல் இயக்கம் என்று சொல்லிக்கொள்ளாத ஒரு இயக்கத்தின் தலைவர் அரசியல்வாதிகளுடைய ஓய்வை பற்றி பேசுவதே அதிக பிரசங்கித்தனமானது. அதை ஏன் பேசுறாருன்னா மோடிக்காக தான் அவர் பேசுறாரு. இண்டிவிஜுவலாக அவருக்கு மோடியை பிடிக்கல. அங்கே நிறைய சிக்கல் இருக்குது சார். அங்கே வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு மோடியை பிடிக்கல, ஆனால் மோடியை விட முடியல. அந்த ஐடியாலஜிக்காக அவங்க வந்து 100 ஆண்டு காத்திருக்காங்க. இந்த ஹென்ரி கிறிஸ்டோபர் ஜெஃபர் லைட்னு ஃப்ரெஞ்சு ஆத்தர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அவர் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டு ஆயிருக்கு, 100 இயர்ஸ் ஆயிருக்கு. 1925 ஆரம்பிச்ச இயக்கம் இன்னைக்கு 2025. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டு ஆயிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஜூன் 5ஆம் தேதி ஹிந்து ஆங்கில நாளிதழில் அவர் கொடுத்த பேட்டியில் சொன்ன முக்கியம், அவர் எழுதின கட்டுரை, கிறிஸ்டோபர் ஜெஃபர்லோட்ட கட்டுரை ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் மோடி தோத்துட்டாரு அப்படி இப்படின்னு பேசணும். அவர் சொன்னார், நோ, பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட்னார். அதிகாரம் சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது மோடியோட அத்தாரிட்டிக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்குது. பட் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு வந்து மோடியை நகர்த்துவது அவ்வளவு சுலபமானது அல்லன்னு எனக்கு தோணுது. பட் அந்த கிரைசிஸ் வந்து பார்ட்டிக்குள்ள, சங்குக்குள்ள, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள அந்த கிரைசிஸ் டெவலப் ஆகிருக்குன்றது உண்மை. பிஜேபி தலைவராக யாரை நியமிப்பது என்பதில் எந்த தரப்புக்கு வெற்றி கிடைக்கிறதோ அதை பொறுத்து தான் மோடியின் எதிர்காலம் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். யோகி ஆதித்யநாத்தோட ஒரு வளர்ச்சியை வந்துட்டு இவங்களோட மோடியோ இல்லை வந்துட்டு அமித்ஷாவோ வந்து தடுக்கிறாங்கிறத வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தானே? 100% உண்மை. அவர்கள் யோகி ஆதித்யநாத்தை விரும்பவில்லை. ஏன்னா அவங்க சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன், தலைவராக கூட வர வாய்ப்பு இருக்குது அகில இந்திய அளவில், அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் வர வாய்ப்பு இருக்குங்கிற 2 ரோல்லையும் வச்சிருக்காங்க சார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர் பவர்ஃபுல்லாக வரதை பிஜேபியில் அமித்ஷா மோடி விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த தப்பை அத்வானியும் வாஜ்பாயும் செய்ததோட விளைவை அவங்களும் அனுபவித்தாங்க, பிஜேபியும்
இன்னைக்கு பிஜேபியில் பிஜேபி அமித்ஷாவோட இவரோட கை அத்வானி கை ஓங்கி இருந்திருக்கும். வாஜ்பாய் மரித்திருந்தாலும் அவர் சொன்ன ஆள். அஃப்கோர்ஸ் இயற்கையும் அவர் வாஜ்பாய்க்கு துணையாக இல்லை. பிரமோத் மகாஜன் தான் அவரோட வாரிசு. அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குடும்ப தகராறில். ஒருவேளை அது நடக்காமல் இருந்திருந்து மோடியும் வளராமல் இருந்திருந்தால் பிரமோத் மகாஜன் தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக வந்திருப்பார். குஜராத் மாநிலத்தில் மோடி முதலமைச்சரான போது அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநில முதலமைச்சர்களும் தங்களுடைய நிதி தேவைகளுக்கு அன்றைய பாஜகவோட பொருளாளராக இருந்த பிரமோத் மகாஜனை நம்பிய பொழுது மோடி மட்டும் 2002 இப்போ 2001 நவம்பர்லேயே பிரதமர் ஆயிட்டாரு. அதுலேருந்து 2002 குஜராத் இன படுகொலைகளுக்கு பிறகு 2006 வரையும் பிரமோத் மகாஜன் உயிரோடு இருந்த காலம் வரையில் பிரமோத் மகாஜனை பெரிய அளவில் அவர் தன்னுடைய நிதி தேவைகளுக்கு ஸ்டேட் பிஜேபியை ரன் பண்ணுற நிதி தேவைகளுக்கு நம்பி இருக்கவில்லை. அவர் அந்த பக்கம் முழுக்க அதானி பக்கமும் அம்பானி பக்கமும் போனார். ஸோ ஃபினான்ஷியலாக ஒருத்தன் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையில் தொடங்கியாச்சு. 14 ஆண்டுகள் குஜராத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தது தான். 14ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே நாடு முழுவதும் தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரிக்கிறதுக்கு உதவுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் அவர் கைக்கு வந்தது. இந்த தப்பை அத்வானியும் மோடியும் செஞ்ச தப்பால் நான் வளர்ந்தேன். அந்த தப்பை செய்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, யோகியை வளர்க்குறதுக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். 2 டேர்ம் கொடுத்துட்டாங்கல்ல, 3வது டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. 3வது டேர்ம் கொடுத்தாங்கன்னா இவங்க முடிஞ்சிச்சுன்னு கதை. அரசியல் ரீதியாக இவர்கள் கதை முடிகிறது என்றார். அப்போ மாநிலங்களில் யாருமே வந்துட்டு ஒரு பொசிஷனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மாசா வந்து கிரியேட் சார். இது இந்திரா காந்தி காலத்திலேருந்து பிரச்சனை சார். இந்திரா காந்தி காலத்திலேருந்து பிரச்சனை என்னன்னா, மாநிலங்களில் ஏதாவது தலைவர் வந்தாங்கன்னா உடனே அவங்கள நேஷனல் பாலிடிக்ஸ் கூப்பிடுவாங்க, வளர்ந்துட போறான்ட்டு. பிஜேபியில் கொஞ்சம் பெருந்தன்மையாக வாஜ்பாய் இருந்ததோட விளைவு இன்றைக்கு இந்தியாவும் அனுபவிக்கிறது, ஆர்எஸ்எஸும் அனுபவிக்கிறது. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் மோடியோட அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் என்பது தற்பொழுதைக்கு அவருக்கு அந்த 75 வயது ஆகிறது. மோகன் பகவத்துடைய பேச்சுக்கள், அவர் ஆர்எஸ்எஸ் குள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இமீடியட் சவால் ட்ரம்ப் அரசாங்கத்தால் வந்திருக்கக்கூடிய வரி விதிப்புகள். இன்றைக்கு காலை மறுபடியும் சொல்லுகிறேன், எம்.எஸ். சுவாமிநாதன் நூற்றாண்டு விழா, ஒரு மிகச்சிறந்த வேளாண் விஞ்ஞானியின் நூற்றாண்டு விழா, 3 நாள் கொண்டாட்டங்கள். அதில் பேசும்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவின் பொருளாதாரத்தை, இந்தியாவின் டெய்ரி ஃபார்ம் கால்நடை பொருளாதாரத்தை நான் பலி கொடுக்க மாட்டேன், தேவையானால் நான் பலியாவேன்னு வீரவசனம் பேரி அவர் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்போல்லாம் மோடிக்கு இப்போ பிரச்சனை வருதோ அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அழுவார், இல்லை நான் வந்து பலியாவேன்லாம் டைலாக் விடுவார். இப்போ அந்த டைலாக ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நன்றி. நன்றி சார்.